வணக்கம். நேற்று நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசும்போது திமுக மீது கடும் விமர்சனத்தை வைக்கிறாப்படி. இது ஒரு மன்னராட்சி முறை மாரி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் வெளியிட்டாலும் ஒரே கம்பெனி வெளியிடுது அப்படின்ற மாரி சொல்றாப்படி. உண்மைதானங்க, தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியுது. இது என்ன பண்றது? மன்னராட்சி முறை மாரி தான் நடக்குது. ஆனா அது கேட்டா அது உட்கட்சி விவகாரம், அதுல நம்ம தலையிட முடியாதுன்னு தோழமை கட்சிகள் சொல்லுது. ஏங்க, எதுங்க உட்கட்சி விவகாரம்? எது உட்கட்சி விவகாரம்? இப்போ அண்ணா இருந்தாரு, அதான் பேரு. அண்ணா குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது வந்தாங்களா? கலைஞர் வந்தாரு. ஏன்னா கலைஞர் கருத்தியெல்லாம் பேசுறவர், அவர் வந்தாரு. அதன் பிறகு ஐயா மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு. அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அந்த இடத்துல ஐயா துரைமுருகன் வரக்கூடாதா? அந்த இடத்துல ஐயா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வரக்கூடாதா? அந்த இடத்துல ராசா அவர்கள் வரக்கூடாதா? இன்னும் எவ்வளவோ மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வரக்கூடாதா? இதுதாங்க மன்னராட்சி முறைங்கிறது. சனாதனத்தோட இது என்னங்க? சனாதனத்தோட எதிர்ப்போட உட்கரு என்னது? ஒருவர் மேல்நிலையில் இருப்பதும் மற்றவர்கள் கீழ்நிலைப்படுத்துவதும் சனாதனத்தோட